இந்த ஷாப்பு வந்து ஆப் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் விற்கிற ஷாப்பு. இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பழைய திங்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸோ ஷூவோ ஜுவல்லரியோ எதுவோ இல்லை வீட்டுக்கு தேவையான டேபிள் டைனிங் டேபிள் எந்த ஐட்டம் ஏதாச்சும் இருக்குது, அது இதுக்கு மேலே யூஸ் ஆகாதுனாக்கா இந்த ஷாப்பில் கொண்டாந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். அவங்க இதை கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி ரொம்ப கம்மி ப்ரைஸில் விற்பாங்க. ரொம்ப ஏழை உள்ளவங்க இங்கே வந்து திங்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இங்கே ஒரு ட்ரெஸ் ஒரு $100னாக்கா இது மாதிரி ஆஃப் ஷாப்பில் பழைய ட்ரெஸ் வந்து ஒரு $15 $20 விற்பாங்க. இங்கே நிறைய ஏழையானவங்களும் இருக்கிறாங்க. அவங்க இது மாதிரி கடையில் வாங்கி தான் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுலேருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து இந்த சுனாமி இல்லை எர்த்குவேக்கு அது மாதிரிக்கே உள்ள ஏரியாவுக்கு வந்து இந்த மணி வந்து டொனேஷனாக அனுப்பி வைப்பாங்க. இந்த ஷாப்பில் வேலை செய்கிறவங்க மோஸ்ட்லி வாலண்டியர் ஜாப் தான் செய்வாங்க. இங்கே மோஸ்ட்லி ரிட்டையர் ஆனவங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் என்ன கம்யூனிட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும், ஃப்ரீயாக நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வாலண்டியர் ஒர்க் செஞ்சுருப்பாங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸுமே அவங்களுக்கு வாரத்தில் பார்ட் டைமாக ஒரு 3 days 4 days வந்து பெய்டு ஜாப் போயிட்டு 1 or 2 days வந்து இங்கே வாலண்டியர் ஜாப் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய வீடு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா, வாடகை வீடோ இல்லை ஓன் ஹவுஸோ, சாப்பாடு இருக்கா, துணிமணி இருந்தால் போதும். மற்றபடி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இங்கே நினைப்பாங்க. அதே மாதிரிக்கே டொனேஷன் பண்ணுறவங்களும் பழைய ட்ரெஸ்ஸை தான் டொனேஷன் பண்ணணும்ட்டு இல்லை. ஒரு சில நேரத்தில் புது ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணலை இல்லை பத்தாமல் போயிடுச்சுன்னா கூட அதையும் கொண்டாந்து இங்கே டொனேஷன் பண்ணுவாங்க.